தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்பை ஆய்வு மேற்கொண்ட பொழுது அமைச்சர் கீதா ஜீவனிடம் மூதாட்டி ஒருவர் தான் வீட்டு பகுதியில் மழைநீர் தேங்கி தாங்கள் அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்தவுடன் வீட்டிற்கு நேரடியாக சென்ற அவர் வீட்டிலிருந்து மாற்றுத்திறனாளியான மூதாட்டி மகனுக்கு மாத உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். மூதாட்டி அமைச்சர் கீதா ஜீவனுக்கு மனமுருக நன்றி தெரிவித்தார். தூத்துக்குடியில் கனமழை காரணமான தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனைத் தொடர்ந்து தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மழையால் பாதிக்கப்பட்ட PNT காலனி, கோக்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது கோக்கூரைச் சேர்ந்த தங்கத்தாய் என்ற மூதாட்டி தன் வீட்டின் முன்பகுதியில் மழைநீர் செல்வதால் தாங்கள் வீட்டில் இருப்பதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உடனடியாக அமைச்சர் கீதா ஜீவனோ நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், நான் வருகின்றேன் என தெரிவித்து பின்னர் மூதாட்டி வீட்டிற்கு சென்ற அமைச்சர் கீதா ஜீவன் வீட்டின் மழைநீர் செல்லும் பாதையை ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மழைநீர் வீட்டுக்குள் செல்லாமல் அருகே உள்ள குளத்திற்கு செல்ல நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் அவர் வீட்டில் இருந்த கழிப்பிடம் மிகவும் மோசமான நிலையில் இருந்ததை தொடர்ந்து கழிப்பிடத்தை தனது சொந்த செலவில் மாற்றியமைக்க உத்தரவிட்டார். மேலும் தங்கத்தாய் மகன் வீட்டில் நடக்க முடியாமல் இருப்பதை பார்த்த அமைச்சர் கீதா ஜீவன் தாங்களுக்கு அரசு வழங்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதி உதவி கிடைக்கிறதா என கேட்டார். அவர்கள் எங்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் மட்டுமே தான் கிடைப்பதாக தெரிவித்தனர். நடக்க முடியாம அவருக்கு மாசம் ரூபா வருதாம்மா? இல்லம்மா, அவருக்கும் வரல. எனக்கு உங்களுக்கு 1000 ரூபா வருதா? அதுதான் வருது. 1000 ரூபா வருது. 40 வயசு ஆகுதுயா. சின்ன வயசுல இருந்து நடக்கலையா? அது பேராதில இருந்து நடந்தா மாதிரி அண்டாவது நடக்க முடியலன்னு நான் வீட்டுக்கு ஆளை வர சொல்லி பாக்கேன். ஆமா, இது பேர் என்ன? பேர் வீட்டு அட்ரஸ் என்ன சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? நம்பர் கொடுத்து. தங்கத்தாய். தங்கத்தாய். அவர் பேரு பாலமுருகன். பாலமுருகனா? ஆமா சார். அடுப்புல கீழ வச்சிட்டு அடுப்பு போட்டு மாட்டீங்களா? அதுல தான் ஜோர் பண்ணுங்க. உடனடியாக அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதி உதவி கிடைக்க உடனே நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவனுக்கு மூதாட்டி தனது உருக்கமான நன்றியை தெரிவித்துக் கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.